ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பிகே ஆர்த்தி சேனல். நம்ம 30 டேஸில் 50,000 ஏர்னிங் அந்த பயணத்தை நோக்கி தாங்க நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நம்ம டே 9 லாஸ்ட் வீடியோவில் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தோன்னா 2807 ரூபாய்க்கு நம்ம வந்து வண்டி ஓட்டியிருக்கோங்க. இது வரைக்கும் நம்ம டோட்டலாக போர்ட்டலில் ஓட்டி ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தோன்னா 12,788 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டே 9ல் நம்ம ஓட்டியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 2,807 ரூபாய்க்கு நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. இது வரைக்கும் போர்ட்டலில் ஓட்டின அமௌண்ட் பார்த்தோன்னா 12,788 ப்ளஸ் நேற்று ஓட்டியிருக்க அமௌண்ட் வந்து 2,807 ரூபாங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 15,595 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நம்மளுக்கு வந்து 50,000த்தில் 15,595 ரூபா வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்னும் நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் பார்த்தோன்னா 34,405 ரூபா நம்மளுக்கு வந்து தேவைங்க. கண்டிப்பாக நம்ம அந்த 50,000 வந்து வின் பண்ணிடுவோன்றது எனக்கு நம்பிக்கை இருங்க. அந்த நம்பிக்கையோட நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம வந்து அந்த 50,000 வின் பண்ணிடுவாங்க. நம்மளோட சில சப்ஸ்கிரைப் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தோன்னா இந்த 50,000 டார்கெட் வந்து ரொம்ப ஈஸி ப்ரோ, நான் இந்த 50,000 வந்து டூ வீலர்லேயே எடுத்துறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான் ப்ரோ. நீங்கள் வந்து டூ வீலரில் இவ்வளோ ஏர்ன் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ப்ரோ. ஏன்னா ஒரு தொழிலில் கண்டிப்பாக அந்தந்த கஷ்டம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. நம்ம வாய்ட்டு வந்து ஈஸியாக சொல்லிடலாம் ப்ரோ, அதை வந்து செயல்முறைக்கு கொண்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. நம்மளுக்கு வந்து இவ்வளோ வரலையே அவ்வளோ வரலையே நம்ம வந்து ஆசைப்பட்டதே இல்லை ப்ரோ. நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 ஒரு 2,000 ஒன்றா அதுவே வந்து நான் சந்தோஷமாக எடுத்துப்பேன் ப்ரோ. நீங்கள் சொல்கிறீங்களே ப்ரோ ரொம்ப ஈஸியாக நான் வந்து அந்த 50,000 ஏர்ன் பண்ணிடுறேன்னு சொல்கிறீங்களே ப்ரோ. பல டைமில் உங்களுக்கு வந்து சவாரி கிடைக்குமா நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. பார்சலாக இருந்தாலும் சரி, டூ வீலர் ரேப்பிடோவில் வந்து நீங்கள் ஆள் ஏற்றிட்டு போனாலும் மழை டைமில் உங்களுக்கு சவாரியே கிடைக்காது. இந்த டாடா ஏஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோ நம்மளுக்கு சவாரி கிடைக்கும் நினையாமல் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்காண்டி என்னோட வண்டி தான் நான் ஒஸ்தின்ற மாதிரி நான் சொல்லவே இல்லை ப்ரோ. நீங்கள் சொன்னதுக்காண்டி அந்த காரணத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ப்ரோ. உண்மையாகவே இங்கே இந்த டார்கெட் வச்சதுக்கப்புறம் நான் வந்து இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டுறதே பெரிய விஷயங்க. நான் வந்து டைமிங்கை பார்க்க மாட்டேன். ஒரு டைம் லேட்டாக ரொம்ப ஓட்டுவேன், சீக்கிரம் வீட்டுக்கு போவேன். எப்பவுமே அதுதான் நான் பண்ணுவேன். என்னோட டார்கெட் வந்துச்சுன்னா நான் வந்து முடிச்சுட்டு வீட்டு பக்கம் போயிடுவாங்க. ஆனால் இந்த 50,000 சேலஞ்சை நான் கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்டயே நான் காட்டுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. உங்ககிட்ட காட்டுறதுல இதனால நம்மளுக்கு வந்து ஏர்னிங் கொஞ்சம் அதிகமாக தாங்க வருது. எப்போ நான் ஓட்டுறதோட நம்மளோட ஏர்னிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க வருது. நான் ஓட்டுற மாதிரி உங்களில் யாராவது பார்க்குறவங்க டிரைவருக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. நிறைய பேருங்க அடுத்தடுத்து என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. நம்மளுக்கு எடிட்டிங் பண்ணுறதுனால அது வந்து வேலை அதிகமாக வச்சிருதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம வந்து எடிட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் ஆடியோ செக் பண்ணுவோம், அப்புறம் எங்கேயாவது ஸ்டக் ஆகுதான்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு நம்மளுக்கு வந்து டைம் எடுத்து அது ஒரு நாளோ 2 நாள் வந்து டிலே ஆயிடுதுங்க. அதுக்கு அடுத்த வீடியோ நம்ம எடுத்து வச்சாலும் அது ஒரு டிலே ஆயிடுதுங்க. இதனால தான் நம்மளுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணி நம்மளுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆயிடுது. அது இல்லாமல் நம்மளோட சில சப்ஸ்கிரைப் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு டயத்துக்கு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுங்க ப்ரோ, அப்போ தான் நிறைய பேர் வந்து அதிகமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. நான் கண்டிப்பாக நான் அது வந்து கீப் அப் பண்ணுறேன் ப்ரோ. ஏன்னா ஒரு சில விஷயம்லாம் நான் உங்கள்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிறேன் ப்ரோ. இந்த மாதிரி கமெண்ட் சொல்லும் போது என் மேலே என்ன தப்பு இருக்கோ அதை நான் வந்து கண்டிப்பாக திருத்திக்கிறேன் ப்ரோ. இப்போ கொஞ்ச நாளாவே தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கனால நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து சரியாகவே வரவே இல்லை. இன்னைக்கு நம்ம வெளியே வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம காலையிலே வந்து நம்ம லாகின் பண்ணிட்டோம். எத்தனை மணிக்கு லாகின் பண்ணேன்னு பார்த்தோன்னா 9:30 மணிக்கெலாம் லாகின் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளுக்கு வந்து 10 மணிக்கு மேலே தான் லாகின் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் ஆகும். சரி, ஒரே ஒரு சவாரி நம்மளுக்கு வந்ததுன்னு சொல்லி அட்டன் பண்ணிட்டு ஒரு 4 கிலோமீட்டர் நம்மளுக்கு காமிச்சது கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் நம்ம வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா கஸ்டமர் வந்து லொக்கேஷன் வந்து தப்பாக போட்டுன்றாங்க. தப்பானா ட்ராப் பாயிண்ட்டை பிக்கப் போட்டு பிக்கப் பாயிண்ட் ட்ராப்னு போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க பார்த்தோன்னா ஆவடி பிக்கப்பு ட்ராப் வந்து கோயம்பேடு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம போக வேண்டியது கோயம்பேடில் தான் பிக்கப்பு, ட்ராப் வந்து ஆவடின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம 4 கிலோமீட்டர் வந்தாச்சு. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து எடுத்து சொன்னோம் எதாவது பார்த்து கொடுங்கன்னா கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து 150 சென்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷங்க. நான் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க நான் எதிர்பார்க்கல. நான் 50 ரூபா கொடுப்பாங்க தான் நான் நினச்சி பார்த்தேன். கஸ்டமர் வந்து நம்மளுக்கு 150 ரூபா கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயம். அவரும் ஒரு ஆர்டர் ஒன்று சொல்லியிருக்காரு. அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருக்கோம். எங்கே இருந்துன்னு பார்த்தோன்னா கோயம்பேடுலேருந்து பாண்டிச்சேரி போகணுன்னாங்க. கிலோமீட்டர் பேஸில் தான் சொல்லியிருக்கோம். அவர் கூப்பிட்றாரா என்னன்னு தெரியல. 4 மணிக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன்னாங்க. கூப்பிட்டாலும் சந்தோஷம் தான், கூப்பிடலானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா க்ளோஸ் பண்ணி மழை டைமில் கண்டிப்பாக ஆர்டர் வரும். அவங்களுக்கு கூடங்க நிறைய ஆர்டர் வர மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுன்றது க்ளோஸ் பண்ணி கூட அந்தளவுக்கு ஆர்டர் போக மாட்டேதுன்றாங்க. என்ன விஷயம் தெரில. ஒருவேளை ஆர்டர் கம்மியாக இருக்கா இல்லை வண்டி அதிகமாக இருக்கா என்னன்னே தெரில. ஓகேங்க, இன்னைக்கு வந்து டே 10ங்க. இன்னைக்கு நம்மளுக்கு போர்ட்டலில் எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துலாங்க. நம்ம இப்போ போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. போர்ட்டலில் நம்ம காலையில் 9:30 மணிக்கெலாம் லாகின் பண்ணியாச்சுங்க. இப்போ டைம் பாருங்கள் 12:20 ஆகுது. நம்ம வந்து காலையில் 9:30 லாகின் பண்ணி ஒரே ஒரு ஆர்டர் வந்தது, அதை அக்செப்ட் பண்ணியாச்சு. 4 கிலோமீட்டர் பிக்கப் வந்ததுங்க. கஸ்டமரோட பிளேஸ்க்கு வந்த பிறகு கஸ்டமர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தோன்னா கஸ்டமர் வந்து லொக்கேஷன் தப்பாக போட்டாங்களாம். உண்மையாகவே காலையில் முதல் சவாரி நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்.
ஆனால் கஸ்டமர் அந்த 150 போடுறாங்கன்னு அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்ததுங்க. நம்ம இப்போ டோட்டலாக எவ்வளோ மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோன்னா 2 மணி நேரம் 21 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த சவாரியுமே வரலைங்க. மழையை பாருங்க பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க. 2 நாளாக மழை வந்து தூறிக்கிட்டே இருக்கு. அதனால தான் ஓப்பன் வண்டிக்கு வந்து சரியாகவே சவாரி வரமாட்டுதுன்னு நினைக்கிறேங்க. அங்கங்கே தண்ணி வந்து தேங்கிட்டு தாங்க இருக்கு. இங்கே பாருங்க ஆவடி பார்க்கு இதுலேயே எவ்வளோ தண்ணி தேங்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த தூறல் வந்து 2 நாளாகவே பேஞ்சிட்டு இருக்குங்க. ஒரே மாதிரி தான் பேஞ்சிட்டு இருக்கு, விடவே மாட்டுது. வானம் பாருங்க எவ்வளோ இருட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களாங்க. இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து க்ளோஸ் வண்டி தாங்க கஸ்டமர் வந்து அதிகமாக ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா மெட்டீரியல் வந்து நனையமாக போகணும் தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அதிகமாக ஓடுறது பார்த்தோன்னா க்ளோஸ் வண்டி அதிகமாக ஓடுங்க. அதுக்காண்டி சவாரி அவங்களுக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லலை. அவங்களும் ரொம்ப நேரம் வந்து லேட் பண்ணி தான் வந்து சவாரி எடுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சவாரி இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் ஓட்டுவாங்க. ஆனால் ஓப்பன் வண்டி வந்து ரொம்ப நேரம் லாகின் பண்ணாலும் நினைகிற ஐட்டமாக வரும்போது நம்ம வண்டி வந்து கண்டிப்பாக புக்கிங் ஆகுங்க. நம்ம முதல் சவாரி கேன்சல் ஆயிடுச்சு பாருங்க. அதுலேருந்து நம்ம ஒரு 200-300 மீட்டர் தாண்டி தாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டீசல் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் போனாலும் நம்மளுக்கு ஒரு லக்கில் தான் சவாரி வரும். அதனால் நம்ம வந்து இந்த இடத்துலயே வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளை வந்து பிரைம் பார்ட்னர்லேருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னு பார்த்தோன்னா கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோவா இல்லை. அதுவும் லாஸ்ட்டு சவரில் நம்மளை வந்து வெறுப்பேற்றிட்டாங்க. 63 ஸ்கோரில் வரைக்கும் நான் இருந்தேங்க. அந்த லாஸ்ட்டு சவாரி கஸ்டமர் மேலே தான் மிஸ்டேக், லென்த் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து என் மேலே ரிப்போர்ட் பண்ணி நம்மளை கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு சவாரி கேன்சல் ஆனதுனால நம்மளோட ஸ்கோர் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 58 என்னமோ கொண்டு வந்துட்டாங்க. நம்மளுக்கே வெக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு 4-5 சவாரி விட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டு தசையாக எந்த சவாரி வருதோ எடுக்கலான்னு பார்த்தேன். அப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த சவாரியுமே வரலைங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து நிறைய சவாரி விட்டுருப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நேற்று பாருங்க ஒரு 5-6 சவாரி ஆச்சு நம்ம விட்டுருப்போம். ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தாங்க ஆயிடுது. இந்த மாதிரி விடுறதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்க. ஏன்னா நம்ம வந்து பிரைம் பார்ட்னர் இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நம்ம இவங்களை வந்து எதுவும் பண்ண முடியாது. நம்மளோட மனசுக்கு ஒரு ஆறுதலுக்காண்டி நம்மளுக்கு வந்து எந்த ட்ரிப் வருதோ எல்லா ட்ரிப்பையும் மிஸ் பண்ணிட்டு வீட்டு தசையான ட்ரிப் மட்டும் எடுக்கலாம்னு நினச்சோம். அப்போ கூட நம்மளுக்கு வந்து வீட்டு தசையான ட்ரிப்பே வரவே இல்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப்லைன் போட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். எதுவுமே நம்மளால் பண்ண முடியல. அதனால தான் நம்ம வந்து பிரைம் பார்ட்னருக்கு வந்து எலிஜிபிள் இல்லாமல் போயிட்டோம். சரி ஓகே, இந்த வாட்டி நம்மளுக்கு இல்லை, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பிரைம் பார்ட்னர் வந்து அச்சீவ் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. எதனால் நம்ம வந்து பிரைம் பார்ட்னராக ஆக முடியலன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 நாள் வந்து லீவ் ஆயிடுச்சுங்க. என்னன்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் லீவு ப்ளஸ் மழை வந்து ஜாஸ்தியாக பெஞ்சனால சுத்தமாக சவாரி வரல. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 3 நாள் கிட்ட லீவ் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்மளும் வந்து ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கூடாது, நம்மளும் விட்டாச்சு. இந்த ஒரு வாரத்துக்கு தான் நம்ம வந்து பிரைம் பார்ட்னராக இல்லாமல் இருக்க போகிறோம். அடுத்த வாரம் கண்டிப்பாக நம்ம வந்து முயற்சி பண்ணி பிரைம் பார்ட்னர் ஆயிரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. கண்டிப்பாக நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரிப்பே வரலனாலும் நம்மளுக்கு வந்து லாகின் ஹவர்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. லாஸ்ட் டைமில் நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதனால நம்ம வந்து ட்ரிப்பு வந்தாலும் சரி வரலனாலும் சரி லாகின் ஹவர்ஸாச்சும் நம்ம வந்து முடிஞ்ச அளவு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சவாரி வரும்போது ஸ்கோர் வந்து கண்டிப்பாக ஏறதான் செய்யும். லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அதனால் இப்போயே வந்து நம்ம லாகின் ஹவர்ஸும் கம்ப்ளீஷன் ஸ்கோர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏற்றி கொண்டு வந்துட்டு அந்த லாஸ்ட் நாள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து என்ன சவாரி வருது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துலாங்க. A few moments later. இப்போ டைம் பாருங்க 1:30 மணி ஆகுது. இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த சவாரியுமே அடிக்கலைங்க. இதுக்கப்புறம் வருமா என்னன்னு தெரில. நம்மளோட டோட்டல் லாகின் டைம் பாருங்க 3.5 மணி நேரம் நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோம். காலையில் 10 மணிலேருந்து நம்ம லாகின் வந்து கரெக்டாக தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் சவாரி எப்படி வருதுன்னு தெரில. சரி நம்ம வந்து சாப்பிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம வந்து மத்தியானம் லஞ்ச் முடிச்சாச்சுங்க. நம்ம இருந்த இடத்துலேருந்து பக்கத்துலேயே தாங்க நம்மளுக்கு வந்து பிக்கப் வந்திருக்கு. எங்கன்னு பார்த்தோன்னா ஆவடி பிக்கப்புங்க. ட்ராப் பார்த்தோன்னா கீழே ஐனம்பாக்கம் தான் போட்டிருக்காங்க. கஸ்டமரோட லொக்கேஷனில் தான் நம்ம வந்து இருக்கோம். ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 453 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து ஐடி மேனால் தான் நம்மளுக்கு வந்து மின்னல் சிம்பரில் காட்டுதுங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டிக்குள்ளே ட்ரிப்புங்க. நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தோடனே நம்ம வந்து ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துட்டோம். அதனால தான் வெயிட்டிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரி நம்ம வண்டியில் வந்து என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்னு நம்ம பார்த்துலாமாங்க. பார்த்தீங்களாங்க, கஸ்டமர் ஏற்றுனலோட அட்டைப்பெட்டி லோடு தாங்க கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து க்ளோஸ் வண்டி தாங்க புக் பண்ணியிருக்கணும். க்ளோஸ் வண்டி வந்து 200 300 எக்ஸ்ட்ரா வரனால கஸ்டமர் வந்து ஓப்பன் வண்டி புக் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயந்தான் நம்மளுக்கு சவாரி கொடுத்ததுக்கு. வந்த சவாரியை நீ ஏன்ப்பா இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அட்டைப்பெட்டி லோடு தண்ணி பட்டுதுன்னா இமீடியட்டாக வந்து கரைய ஆரம்பிச்சிடும்.
ஆல்ரெடி நம்ம வந்து டாப்ல தார் பை போட்டிருக்கோம், இருந்தாலும் சைடெல்லாம் வந்து ஒழுவதான் செய்யும். அது வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க. அந்த ஒரு சேஃப்டிக்கு தாங்க நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றது. நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து வண்டி புக் பண்ணும்போது நீங்க வந்து க்ளோஸ்டு பண்ணுங்க. ஏன்னா மழை எப்போ ஜோரா பெய்யும் நம்மளுக்கு தெரியாது. உங்க மெட்டீரியல் வந்து எல்லாமே நனைஞ்சிச்சுன்னா அப்புறம் நீங்க வந்து டிரைவர் மேல குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனமே இல்லை சார் அப்படின்னா. சரி ஓகேப்பா, நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது க்ளோஸ் வண்டி பண்ணிக்கிறேன்னு கஸ்டமர் நம்ம கிட்ட சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம மெட்டீரியல்லாம் நம்ம வண்டியில ஏத்திட்டாங்க. நம்ம வந்து இப்போ கஸ்டமரோட டிராப் பாயிண்ட் லொகேஷன் போறோங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா மேல் ஐனாம்பாக்கம் போட்டிருக்குங்க. நம்ம வந்து மேல் ஐனாம்பாக்கம் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம கஸ்டமரோட டிராப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா கீழே ஐனாம்பாக்கம் போட்டிருங்க. அந்த இடத்துல தாங்க நம்ம இருக்கோம். கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து தார்பாய் தரேன்னாங்க, மூடிக்குங்கன்னாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் நனையாதுன்ட்டேன். ஏன்னா மழை வந்து மைன்யூட்டாக தூர்றதுனால நம்ம ஆல்ரெடி தார்பாய் போட்டிருக்கனால உள்ள அந்த அளவுக்கு வராதுன்னு கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். அதே மாதிரி கஸ்டமரோட பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். எதுவுமே நனையலைங்க. கஸ்டமர் நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அதை போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் இறக்கி முடிச்சிட்டாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம எண்டு ட்ரிப் கொடுத்துலாம். அப்போ தான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட எவ்வளோ கேட்க முடியும்னு கிளியராக தெரியும். என்ன அமௌண்ட் நம்மளுக்கு காமிச்சுதோ அதான் நம்மளுக்கு வரப்போகுது. இருந்தாலும் நம்ம க்ளோஸ் பண்ணி ஃபைனல் அமௌண்ட் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்லங்க. வந்துச்சுங்க ஃபைனல் அமௌண்ட்டு ₹453 வந்திருக்குங்க. அடிஷ்னல் சார்ஜஸ் ஐடிமான்னால ₹100 எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து எவ்வளோ தராங்க நம்ம பார்த்துடலாங்க. ₹460 வந்து நம்மளுக்கு ஜிபேல போட்டிருக்காங்க. நான் நினச்சேன் ட்ராப் பாயிண்டில் தான் பேமெண்ட் தருவாங்கன்னு நினச்சேன். அவங்க வந்து பிக்கப் பாயிண்ட் இடத்துல தான்ப்பா பேமெண்ட் தருவாங்கன்னாங்க. அப்புறம் கஸ்டமர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஜிபே நம்பர் கேட்டாங்க. அதில் நம்மளுக்கு அமுச்சு விட்டாங்க. நம்ம வந்து கேஷ் கலெக்டர் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு வந்து தயாரான மாதிரிங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு வந்து தயாராகிட்டோங்க. அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு வந்து எப்படி போகிறாங்கன்னு தெரில. மழை வேற ஜோராக பெஞ்சிட்டு இருக்குங்க. எப்போதான் விடுனே தெரில மழை. ஏன்னா 2 நாளாகவே ஒரே மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. ஒன்றும் வேகமாகவும் வரமாட்டுது, ஒன்றும் ஸ்லோவாகவும் வரமாட்டுது. அந்த மீடியமாகவே மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியுங்க. பாருங்க, போர்ட்லேருந்து அடுத்த சவாரி வந்து கேன்சல் ஆகிட்டு திருப்பியும் நம்மளுக்கு வந்து ஒரு சவாரி அடிக்குதுங்க. என்ன கணக்குனே தெரில. கீழே பாருங்க கேன்சல்னு ஒன்று வந்திருக்கு. என்ன ரீசன் போட்டு கேன்சல் பண்ணுறாங்க பார்க்கறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து அடுத்த சவாரி வருது. ஏதோ ஒன்று சந்தோஷம் தான். இதில் பாருங்க, இந்த ஆர்டர் ஆஸ் கேன்சல். இன்னும் அந்த பழைய ஆர்டர் வந்து நம்மளுக்கு போவே இல்லை பார்த்தீங்களாங்க. நம்ம வந்து ஓகே கொடுத்தாதாங்க நம்மளுக்கு வந்து புது ஆர்டர் வந்து உள்ளே வருங்க. இப்போ இருக்கிறது வந்து புது ஆர்டரில் தாங்க இருக்குது. நம்மளுக்கு எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்னு பார்த்தலாங்க. பிக்கப் பார்த்தோன்னா கீழே ஐனாம்பாக்கம்னு போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா மதுரை வாயில்னு கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்க ₹353 நம்மளுக்கு போட்டிருக்காங்க. கேஷ் டு கலெக்ட்னு போட்டிருக்காங்க. 0 போட்டிருக்காங்க. இது பாருங்க டாடா ஏசி எனின்னு போட்டிருக்காங்க. இது ஐ டிமாண்ட்னால நம்மளுக்கு வந்து பாப்அப் மெசேஜ் மாதிரி வருதுங்க. இன்க்ரீஸ் யுவர் ஏர்னிங் பை லாகின் இன் டியூரிங் பீக் hours. Your order fare increasing on extra ₹100 due to high demand போட்டிருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தான். சரி, நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் நோக்கி கிளம்பிட வேண்டியதாங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா அயப்பாக்கம் தாங்க போட்டிருக்கு. நம்ம அயப்பாக்கம் லொக்கேஷன் போயிட்டு நம்ம பார்த்துலாங்க. நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா கீழே ஐனாம்பாக்கம் அயப்பாக்கம் தாங்க போட்டிருக்கு. இந்த இடத்துக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து புக்கிங் கஸ்டமர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசினோம். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. வெயிட்டிங் டைம் வந்து இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படியே நம்ம வண்டியில் வந்து என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்னு நம்ம பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம வண்டியில் ஏற்றுனதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இது என்ன ஐட்டம் பார்த்தோன்னா ஆர்ஓக்கு யூஸ் பண்ணுறதுங்க. கெட்ட தண்ணி வந்து நல்ல தண்ணியாக மாற்றி கொடுக்குற ஐட்டம்ங்க. இது வந்து பெரிய கம்பெனிக்கு மாற்ற ப்ராடக்ட் போல் தருதுங்க. சரி, நம்ம வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துலாம். நம்மளுக்கு லாஸ்ட்டு ட்ராப் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சு. எந்த இடம்னு பார்த்தோன்னா ஐனாம்பாக்கம் தாங்க. இன்னும் நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து கிளம்புற வேலை தான்.
நம்ம ட்ரா பாயிண்ட் கிட்ட போய் நம்ம வந்து பார்த்துடலாங்க. நம்ம வந்து ட்ரா பாயிண்ட் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா மதுரவாயில் போட்டிருக்குங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கஸ்டமருக்கு வந்து கால் பண்ண கஸ்டமர் வந்து எடுக்கல ஃபோனை. அப்படியே நம்மளும் வந்து அரைவேல் கொடுத்துட்டோம். அப்போ தான் வெயிட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். பாருங்களேன், நம்மளுக்கு வந்து இந்த ட்ரிப்பு வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு இமீடியட்டாக கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் உள்ள உடனே வந்துச்சு. நம்மளுக்கு வந்து இந்த சவாரி எதனால கேன்சல் பண்ணியிருக்காங்களே நம்மளுக்கு வந்து தெரியலங்க. நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து என்ன ரீசனில் போட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம மேலே தப்பான ரீசன் போட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து அது உள்ளே போய் ரெக்வஸ்ட் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் கூட நம்மளால கொடுக்க முடியாமல் இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து சவாரி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஒரு மைனஸ் பாயிண்ட்டுங்க போர்ட்டலில். இது வந்து இப்போ வர வர கொஞ்ச நாளாகவே போர்ட்டல் வந்து கஸ்டமருக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லைங்க, அதுதாங்க உண்மை. டிரைவர் பக்கம் வந்து எந்த சப்போர்ட்டுமே பண்ண மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து வர சவாரி எல்லாமே எனி தாங்க வருது. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து எனியில் தாங்க நம்மளுக்கு வந்து புக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து க்ளோஸ் வண்டி வந்து புக் ஆயிடுச்சுன்னா அந்த சவாரி வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. இதுவே வந்து க்ளோஸ் வண்டி வராமல் ஓப்பன் வண்டி வந்துச்சுன்னா நம்மகிட்ட சொல்லாமே வந்து இமீடியட்டாக வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து சவாரி வந்த இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகுதுன்னா அது இதுதாங்க ரீசனு. அவங்க க்ளோஸ் வண்டி வராதான்ற மாதிரி ஏங்குறாங்க. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு க்ளோஸ் வண்டி பார்த்தோன்னா 300 400 வரைக்கும் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி தாங்க நான் கேள்விப்பட்டேன். நம்ம ஃப்ரெண்டு ஓட்டுறாரு. ஒரு டைம் பார்த்தோன்னா 200 கொடுக்குறாங்க, ஒரு டைம் பார்த்தோன்னா 300 வருது, ஒரு டைம் பார்த்தோன்னா 350 வருதுன்னா என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து வானம் வந்து இருட்டிக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் 24 மணி நேரம் நம்மளுக்கு வந்து மழை வந்து தூரிக்கிட்டே இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு க்ளோஸ் வண்டியோட அமௌண்ட் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. ஓப்பன் வண்டிக்கும் அமௌண்ட் அதிகமாக தாங்க வருது. எவ்வளோன்னு பார்த்தோன்னா 100 ரூபா எக்ஸ்ட்ரா வருதுங்க. இது நார்மலாகவே நம்மளுக்கு வந்து ஐ டிமாண்ட்னாலே நம்மளுக்கு வந்து 100 ரூபா வர்றது தாங்க. இந்த மழைக்காண்டி வருதா நம்மளுக்கு தெரியல. ஆனால் நீங்களே நினச்சி பாருங்க, ஓப்பன் வண்டி வந்து அதிகமாக இருக்குது. எதுக்குங்க ஐ டிமாண்ட் வரணும்? ஏன்னா அந்த மழை காரணனால தாங்க நம்மளுக்கு வந்து இந்த 100 ரூபா மாதிரி போடுறாங்க. ஐ டிமாண்ட்ற காரணம்னா வண்டி கிடைக்காத பட்சத்தில் தான் ஐ டிமாண்ட் போடுவாங்க. அப்போ ஓப்பன் வண்டி அவ்வளோ இருக்கு, அதுக்கு எதுக்கு ஐ டிமாண்ட் போடுறாங்க என்னன்னே தெரில. ஒரு டைம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. இந்த மழை காலத்தில் ஓப்பன் வண்டிக்கு ஒரு 150 ரூபாலேருந்து 200 ரூபா போட்டால் நல்லாயிருக்கும். க்ளோஸ் வண்டிக்கெலாம் 2 கிலோமீட்டருக்கு 450 ரூபா போடுறீங்க. நான் வந்து பொறாமையில சொல்லலாங்க, நல்ல விஷயம் தாங்க க்ளோஸ் வண்டிக்கு ஏற்றி போடுறதுனால. அதே மாதிரி ஓப்பன் வண்டிக்கு ஒரு 150 ரூபா போல எக்ஸ்ட்ரா கொடுத்தனா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேங்க. வேற எதுவும் இல்லை. நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லா டிரைவரும் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மழை டைமில் உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. தார்பாய் நம்ம வந்து அடிக்கடி போட்டு அவுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறையா ஓப்பன் வண்டி டிரைவர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தார்பாய் வந்து போட்டே தான் வச்சுருப்பாங்க. நம்மளும் அது மாதிரி தான் போட்டே தான் வச்சுருக்கோம். ஒரு சில டைமில் வந்து தார்பாய் வந்து நம்ம போட்டு வச்சுருந்தா என்ன நிலைமையாகும் உங்களுக்கே தெரியும். அப்போ தான் வந்து ஆல்ரெடி ஏற்றணுன்னுவாங்க. அப்போ அந்த தார்பாய் வந்து கலட்டுற சூழ்நிலை ஆகுங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம அந்த மலையிலேயே போடுற மாதிரி இருக்கும். உண்மையாகவே ஓப்பன் வண்டிக்காரங்க ரொம்ப பாவம் தாங்க. எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது, என்னையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம இறக்கிறத போய் பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலேருந்துங்க இறக்கி முடிச்சிட்டாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இப்போ ட்ரிப்பு எண்டு பண்ணலாம். என்ன அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆன்லைன் மணி தான் போட்டிருக்காங்க. ஓடிபி எதாவது கேட்குதான்னு பார்க்கலாங்க. ஒரு டைம் வந்து ஓடிபி கேட்குது, ஒரு டைம் வந்து ஓடிபி வந்து கேட்க மாட்டுது. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்திருக்கு, செக் பண்ணி பார்க்கலாம். ஓடிபி எதுவுமே கேட்கலங்க. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சுங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள், 352 ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு. அடிஷனல் சார்ஜஸ் அந்த 100 ரூபா ஐடி மண்ணால் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அது கீழே பாருங்க பெய்டு ஆன்லைன் போட்டிருக்காங்க. கஸ்டமர் வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணிட்டேன்றாங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. அப்படியே வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம ஸ்டார் ரேட்டிங் போட்டுட்டு வேலெட்குள்ளே போய் பார்க்கலாங்க. நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்குன்னு பார்க்கலாங்க. 292 ரூபா நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்குங்க. கமிஷன் போக தான் நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்குங்க. கொஞ்ச நாளாவே இங்கே ஆன்லைன் மணி வந்து அதிகமாக வருது. ஏன்னா டிரைவர்ஸுங்களாம் வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கனாலையா இல்லை கம்பெனிக்காரங்க கிளைம் பண்ணுறதுக்காண்டியா ஒன்றும் புரியல. ஏதோ ஒன்று போர்ட்டலில் நம்மளுக்கு வந்து ஆன்லைன் வந்துச்சுன்னா நம்ம வந்து பே அவுட்டில் வந்து இமீடியட்டாக எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் வித்ட்ரான் போட்டுருக்கு. இதை கிளிக் பண்ணால் 255.90 நம்மளுக்கு வரும். மினிமம் ஃபேர் வந்து 500 ரூபா வந்து வேலெட்டில் வந்து இருக்கணும். அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி இருந்தாலும் இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஓட்டினாலே நம்மளுக்கு வந்து 500 ரூபா வந்து மைனஸில் வந்துடுது. அதனால் நம்மளுக்கு இப்படி கொடுக்கறதுனால ஒரு சந்தோஷம் தாங்க. கையிலேருந்து அப்பப்போ போகாமல் வேலெட்லேருந்து போகிறனால பெரிய சந்தோஷம் தாங்க. சரிங்க, அடுத்த என்ன ட்ரிப் வருது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துலாங்க. இப்போ டைம் பாருங்கள் 4:27 ஆகுது. இதுக்கப்புறம் சவாரி எப்படி போட போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சவாரி அடிக்குங்க. என்னன்னு பார்த்தோன்னா அவுட்டர் சைடில் தான் நம்மளுக்கு வந்து அடிக்கும். நம்மளுக்கு வந்து அவுட்டர் சைடில் ஆச்சுன்னா ஒரு சவாரி வந்து நம்ம மிஸ் பண்ணி பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப்லைன் போட்டுடலாம், பிரச்சனை இல்லை.
இப்போ நம்மளுக்கு வந்து என்ன சவாரி அடிக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு 5 மணி வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது சவாரி அடிக்குதான்ட்டு. அப்படி இன்கேஸ் அடிக்கலைன்னா வீட்டு தசையாக நம்ம வந்து மூவ் பண்ணி போயிடலாம். இங்கேருந்து வீடு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க வரும். நான் இருக்கிற இடம் பார்த்தோன்னா மதுரவாயில் கீழே ஐனம்பாக்கம் தாங்க போட்டிருக்கு. அதனால் ரொம்ப பக்கம் தான் இங்கேருந்து வீடு. அதுக்காண்டி நம்ம வந்து இமீடியட்டாக வீட்டுக்கு போனால் நல்லது இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சவாரி வந்ததே லேட்டாக தாங்க வந்தது. இமீடியட்டாக வீட்டுக்கு போனால் அது நல்லா இருக்காது. ஒரு 5 இல்லை 5:30 மணி வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதுவும் ஆக போகிறது இல்லை. அடுத்தது நம்மளுக்கு வந்து என்ன சவாரி அடிக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துலாங்க. அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்னு பார்த்துலாமாங்க. மேல் ஐனம்பாக்கம் தான் நம்மளுக்கு பிக்கப் போட்டிருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் போட்டிருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்க 433 ரூபா நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இது வந்து ஐடிமான் தாங்க. டாடா ஏசி எனின்னு தான் போட்டிருக்காங்க. கஸ்டமர் நம்மளுக்கு வந்து இமீடியட்டாக கால் பண்ணி ஓப்பன் வண்டியா க்ளோஸ் வண்டியான்னு கேட்டாங்க. நான் வந்து ஓப்பன் வண்டி தான் சொன்னேன். தார்பாயெல்லாம் பக்காவாக வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. பக்காவாக நான் போட்டே தான் வச்சிருக்கேன்னா சரி ஓகே சார் வந்துருங்க அப்படின்னாங்க. பார்த்தீங்களாங்க ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு தேவையானது பார்த்தோன்னா க்ளோஸ் வண்டி தாங்க கஸ்டமருக்கு தேவை. நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துலாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 300-400 மீட்டர் தாங்க வருது நம்மளுக்கு. நம்ம கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் கிட்ட போய் நம்ம பார்த்துலாங்க. நம்ம வந்துங்க கஸ்டமர் கொடுத்துருக்க பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமரையும் நம்ம பார்த்தாச்சு. வெயிட்டிங் டைமும் நம்மளுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க நம்ம போய் பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. வந்த அடுத்த செகண்டே வந்து கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்றிட்டாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. வெயிட்டிங் டைம் பாருங்கள் கிட்டத்தட்ட வெறும் 3 நிமிஷம் தாங்க இருக்குது. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏற்றிருக்காங்க பாருங்கள். ஒரே ஒரு சின்ன மெட்டீரியல் தாங்க. அது கூட நம்ம டாடா ஏசி வண்டியை புக் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயங்க. இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் இந்த ஒரு மெட்டீரியலுக்கு வந்து புக் பண்ணுறதுனால தாங்க ஓப்பன் வண்டிக்கு வந்து சவாரி வருதுங்க. ஆனால் இந்த கஸ்டமரும் எனி தாங்க புக் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்தீங்களாங்க. ஆனால் கஸ்டமர் நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டாங்க. சொல்லிட்டாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷங்க. வண்டி நம்பர் கரெக்டானு கேட்டாங்க. கரெக்டுன்னு சொல்லிட்டேன். பில்லு வந்து ரெடி பண்ணி பில்லும் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் தாங்க போகணும். எந்த இடம்னு பார்த்தோன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தாங்க நம்ம போகணும். நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தாங்க. கம்பெனி நேம் பார்த்தோன்னா கோத்ரேஜுங்க. இங்கே பெரும்பாலும் வந்தோன்னா ரொம்ப நேரம் டிலே பண்ணுவாங்க. நம்ம வண்டியில் வந்து ஒரே ஒரு மெட்டீரியல்னால அவர் வந்து கையில் எடுக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. அவர்கிட்ட கேட்டேன். பில்லு வந்து உள்ளே கொடுத்து பார்க்கலாம். கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரினா நான் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லை வண்டியோட தான் போகணுன்னாங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட சொன்னாங்க. இறக்குற இடம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு பாருங்கள். இது உள்ளதாங்க நம்ம மெட்டீரியல் வந்து இறக்க போகிறாங்க. நீங்களே அந்த மெட்டீரியல் பார்த்தீங்க. அவ்வளோ பெரிய மெட்டீரியல் ஒன்றும் கிடையாது. ஆனால் பெரிய கம்பெனினால இவங்க வந்து எவ்வளோ நேரம் டிலே பண்ணுவாங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி வந்து வரிசையாக நிற்கிது பார்த்தீங்களாங்க. அங்கங்கே அடுத்தடுத்து வண்டி நின்றுக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாமே வந்து என்ட்ரி பண்ணி வெயிட்டிங்கில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் இறக்குவாங்க. இவங்க உள்ளே வந்து போட்டர் வண்டின்னு சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் மேக்ஸிமம் சீக்கிரம் இறக்கதா சொல்லியிருக்கேன். சீக்கிரம் இறக்குனா நல்லது தான். வெயிட்டிங் டைம் வந்து கஸ்டமருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் இறக்கும் போது நம்ம பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் இறக்கிட்டாங்க. ஒரே ஒரு மெட்டீரியல் தாங்க. அது இறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக்கிட்டாங்க தெரியுமாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் வெயிட்டிங் டைம் ஆயிடுச்சுங்க. கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன். சார் கொஞ்சம் சீக்கிரம் இறக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரே ஒரு மெட்டீரியல் தான். அவங்க கையில் கூட தூக்கி வச்சுக்கலாமே சார்னு. இல்லை அது வண்டி உள்ளே போய் தான் இறக்கணுன்ற மாதிரி நிறைய இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது பொழுது இந்த கோத்ரேஜில். ஆல்ரெடி நம்ம வந்து கோத்ரேஜ் கம்பெனி வந்தோம். ஆனால் திருப்பி நம்ம வரக்கூடாதான்னு நினைக்கிறோம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு வந்து திருப்பி வந்திருக்கு. அது வந்து சின்ன மெட்டீரியல்னால 45 நிமிஷம் இருக்குங்க. இதுவே நிறைய மெட்டீரியலாக இருந்தால் செக் பண்ணி இறக்கிறதுக்குள்ளேயும் டைம் வந்து 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் கிட்ட ஆயிருங்க. நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே அம்பத்தூர் பட்ராக்கம் சைடில் வருங்க. இந்த கோத்ரேஜ் கம்பெனிக்கு எப்போ வந்தாலும் கண்டிப்பாக லேட் ஆகும். அது ஓகேனா இந்த சவாரியை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கலனா இந்த சவாரி வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஏன்னா 400 ரூபா 450 ரூபா இவங்க கொடுக்குற அமௌண்ட்டு டைமிங் கரெக்டாக முடிச்சுட்டு தாங்க நம்மளை வந்து விட்றாங்க. இந்த 433 ரூபா அமௌண்ட் ஓகேங்க. அது கீழே நம்மளுக்கு வந்து அடிஷ்னல் 100 ருபீஸ்னால தான் அந்த 433 ரூபா வந்து நம்மளுக்கு வந்திருக்குங்க. இல்லை இதோட ஃபேர் பார்த்தோன்னா 333 ரூபா வந்துருக்குங்க. அந்த 333 ரூபாய்க்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆக்கியிருக்காங்க பார்த்தீங்களாங்க. அப்போ மனசு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். கஸ்டமர்கிட்ட எதாவது பார்த்து கொடுங்கன்னா இது வந்து கம்பெனின்ட்டாங்க. அப்போ நம்மளால் எதுவுமே பேச முடியாதுங்க. கம்பெனினா இவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா எதுவுமே வராதுங்க. ஏன்னா இவங்க டேக்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க இந்த அமௌண்ட்டை. அதனால் எக்ஸ்ட்ரா எதுவுமே வராதுங்க.
அதனால அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிட்ட வருங்க. இந்த கோத்ரேஜ் கம்பெனி தெரியாத ஆளே கிடையாது. அதனால இந்த கோத்ரேஜ் கம்பெனி வரும்போது உங்களுக்கு வந்து வெயிட்டிங் ஓகேவா இருந்தா மட்டும் இந்த சவாரி வந்து நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த சவாரி வந்து நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க. என்னோட சஜஷன்ல நான் உங்ககிட்ட சொல்றேங்க. உங்களுக்கு இன்கேஸ் இந்த சவாரி பிடிச்சிருந்தது, இன்கேஸ் நான் வர சவாரி எல்லாம் ஓட்டணும்னா நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி ஓட்டிக்கோங்க. ஏன்னா நம்மளோட டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரெக்டா முடிச்சுட்டும் விடுவாங்க. அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 1/2 hour எக்ஸ்ட்ரா ஆகி கூட விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னோட சஜஷனில் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேங்க. நீங்க எப்படி முடிவு எடுக்கிறீங்களோ நீங்க பாத்துக்கங்க. சரி, ஓகேங்க. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து பேமெண்ட் வாங்கியாச்சு. ஜிபேல தான் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா சேம் அமௌண்ட் தான் பண்ணியிருக்காங்க, 433 ரூபா. நம்ம வந்து கேஷ் கலெக்ட் வந்து கொடுக்கலான்னு நினச்சி கேஷ் கலெக்ட் கொடுத்த அடுத்த செகண்டே நம்மளுக்கு வந்து சவாரி வந்துச்சுங்க. எங்கன்னு பார்த்தோன்னா கொரட்டூர் பிக்கப்பு, பாரிஸ் ட்ராப்புங்க. இப்போ டைம் பாருங்க 5:51 ஆகுது. இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து சவாரி போடுறாங்க. நம்ம வந்து மிஸ்ஸிங்கில் விட்டாச்சு, எதுவும் பண்ண முடியாது. இந்த டைமில் நம்ம வந்து பாரிஸ் போனால் ரொம்ப கஷ்டங்க. டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். நம்ம போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரதுலையும் போதும் போதும்னு ஆயிரும். 800 சில்லறை என்னமோ போட்டிருந்தாங்க. கமிஷன்லாம் போனோன்னா நம்மளுக்கு வந்து 600 சில்லறை தான் வரும். அது வேஸ்ட்டு, எனக்கு வேஸ்ட்டு. உங்களுக்கு சரிப்பட்டதுன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக எடுக்கிறவங்க எடுத்து ஓட்டலாங்க. அதனால தான் நான் வந்து அந்த சவாரி மிஸ்ஸிங் விட்ட அடுத்த செகண்டே வந்து நம்ம ஆஃப்லைன் போட்டாச்சுங்க. இப்போ கம்ப்ளீஷன் ஸ்கோர் பாருங்க 50% இருக்கு. நம்ம ஒரு சவாரி விட்டோம். கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து ஒரு 10 பாயிண்டாச்சும் குறைப்பாங்க. ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம அப்டேட் பண்ணா இந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். லாகின் ஹவர்ஸ் வந்து நம்ம 10 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். இப்போ ஒரு புதுசா ஒரு சேஞ்சஸ் ஒன்று பண்ணியிருக்காங்கன்னாங்க. நம்மளுக்கு அது ஷோ ஆகுதான்னு பார்த்துலாங்க. மை டார்கெட் கம்ப்ளீஷன் ஸ்கோர் பாருங்க. முன்னாடி வந்து 65 இருந்ததுங்க டார்கெட். இப்போ பார்த்தோன்னா 70 ஆக்கிட்டாங்க. ஒரு 5% வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. லாகின் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 30 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. அது எதுவும் மாற்றம் இல்லை. இந்த டார்கெட் 70% தான் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜில் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தா கூட நல்லா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா ஆப்பில் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தா கூட நல்லா இருக்குங்க. ஹோட்டலுக்காரங்க நம்மளை சேர்க்குற வரைக்கும் தாங்க நிறைய பெனிஃபிட்லாம் கொடுத்தாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய டிரைவருக்குனால அவங்களே புது புது அப்டேட்லாம் கொண்டு வராங்க. நம்மளால எதுவுமே சொல்லவும் முடியல, எதுவுமே நம்மளால பண்ணவும் முடியலங்க. என்ன பண்ணுறது, இவங்களை நம்பிட்டோம். அதனால இவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்குற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆயிட்டோங்க. அடுத்தது லாகின் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக 35 மணி நேரம் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு 30 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகேங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக எத்தனை ட்ரிப் எடுத்துருக்கோம் நம்ம பார்த்துலாமாங்க. இன்றைக்கி டோட்டலாக பார்த்தோன்னா நம்ம 3 சவாரி எடுத்துருக்கோங்க. லாகின் ஹவர்ஸு கிட்டத்தட்ட வந்து 8 மணி நேரம் நம்ம லாகின் பண்ணியிருக்கோங்க. இன்னைக்கு போர்ட்டலோட ஏர்னிங் பார்த்தோன்னா 1028.37 வந்து இன்னைக்கு உள்ள போர்ட்டல் ஏர்னிங்க. எக்ஸ்ட்ரா மணி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 7 ரூபா வந்திருக்குங்க. அதுவும் காலையில் முதல் ஆர்டரில் நம்மளுக்கு வந்திருக்குங்க. 453 கஸ்டமர் வந்து 460 ரூபா நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் தாங்க நம்மளுக்கு வந்து 6 ரூபா எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்கு. எது கிடைச்சாலும் நம்ம வந்து சந்தோஷமாக எடுத்துக்க வேண்டியதாங்க. அப்போ போர்ட்டலோட ஏர்னிங் 1028 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மணி ஒரு 7 ரூபா, 1035 ரூபா இன்னைக்குள்ள ஏர்னிங்க. நம்ம இன்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டி இருக்குன்னு பார்த்துடலாமாங்க. இன்னைக்கு நம்ம டோட்டலாக ஓட்டிருக்க கிலோமீட்டர் பார்த்தோன்னா 18.7 ஓட்டியிருக்கோங்க. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் ஆகுங்க. அப்படி இப்படின்னு பார்த்தா டோட்டலாக 25 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோங்க. 25 கிலோமீட்டருக்கு பார்த்தோன்னா 150 ரூபா வந்து டீசல் பிடிச்சிருக்குங்க. அப்போ அது மைனஸ் பண்ணனா 885 ரூபா இன்னைக்குள்ள ஏர்னிங்க. டே 10ஓட சேலஞ்ச் வந்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சிருக்கோங்க. 30 டே சேலஞ்சில் நாளைக்கு டே லெவலுங்க. புது வீடியோட சந்திக்கலாங்க. டாடா, பை பாய்.